இது கனவா இல்லை நனவா என்னை உண்மை தெளிந்தேன் உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டான விலாகில் நம்ம சந்திக்கிறோம். இந்த விலாக் வந்து ஒரே கோர்வையாக ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்த விலாக் தான், டெய்லி விலாக் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். விலாகுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நான் உங்களுக்கு 2 கொஷின் கேட்குறேங்க. இந்த 2 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மரங்களுக்கு இடையில் ஒரு உயிரினம் இருக்குது. அது என்ன உயிரினம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான அழகான ஒரு உயிரினம், ஓகேவா? இது ரொம்ப நம்ம நாட்டுக்கு, நம்ம தேசியத்துக்கு ரொம்ப முக்கியமான உயிரினம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். இந்த விலாகு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்த விலாகு தாங்க. அதாவது நாங்கள் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு எதுக்கு போனோம் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2வது கேள்வி நான் கேட்டுறேன். இந்த தூண்களுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம், எதை குறிக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 2 கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம விலாகு தொடரலாம். பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் வந்து இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. என்னுடைய மாமியார் இறந்த நாள், அதனால் வந்து நாங்கள் திதி கொடுக்க போனோம். ஒவ்வொரு வருஷமும் என் மாமியார் இறந்த நாள், மாமனார் இறந்த நாள், அது மட்டும் இல்லாமல் ஆடி நோம்பி அன்றைக்கும் நாங்கள் வந்து திதி கொடுக்க போவோம். அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்போவுமே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்ததுன்னா நாம் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது பனி போல் விலகி நமக்கு ஒரு வழி பிறக்கும். அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். எங்களுடைய வீட்டில் ஹால்லேயே வந்து எங்கள் முன்னோர்கள் படத்தையெல்லாம் வச்சுருக்கோம். என்னுடைய மாமனார், மாமியார், என்னுடைய அப்பா, அது மட்டும் இல்லாமல் என் கணவர் கூட பிறந்த ஒருத்தர், அவரும் இறந்துட்டார். அவரோட படமும் வச்சுருக்கோம். என்னுடைய மற்ற விலாகு பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், என்னுடைய தாய் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னோடய கதையே வந்து ஒரு பெரிய கதையாக இருக்கும். நான் வந்து ஒரு நாள் விலாகில் சொல்கிறேன். என்னோடய அப்பா இறக்குற தருவாயில் வந்து அவசர அவசரமாக கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணமாகி 3 மாதத்தில் என்னுடைய அப்பா இறந்துட்டார். என்னோடய கடைசி தாய் மாமாவும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு மொத்தம் 3 தாய் மாமா என் கணவரோட சேர்த்து. முன்னோர்கள் மட்டும் இல்லைங்க, என்னுடைய குலதெய்வ சாமியும் நான் முழுமையாக நம்புவேன். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா வாழ்க்கை வந்து ஒரு நேர் வழியில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு தைரியத்தோடைய தன்னம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் என்னுடைய குலதெய்வ சாமியை நான் ரொம்ப நம்புவேன். அது வந்து என்னுடைய தாய் வீடாகவே நான் நினைப்பேன். காலையில் நேரத்துலேயே 5 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கே வந்து சேரும்போதே விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அம்மத்தாக்கில் திதியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அங்கே பக்கத்தில் வந்து அகத்திக்கீரை வச்சு விற்றுட்ருப்பாங்க. அதில் வாங்கி ஒவ்வொரு கட்டு வந்து அங்கே இருக்கிற மாடுகளுக்கு, கன்றுக்குட்டிகளுக்கெல்லாம் நாங்கள் எப்போவுமே நாங்கள் கொடுப்போம். அதனுடைய முகம் பாருங்கள், எவ்வளோ சாந்தமாக இருக்குது இல்லையா? நான் அந்த சாக்லேட் கலரில் இருக்கிற அந்த மாட்டுக்கு வந்து நான் முதல்லையே கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒயிட் கலர் கொடுத்தேன். ஆனால் அப்போது அந்த சாக்லேட் கலர் மறுபடியும் வேணும் அப்படின்ட்டு அந்த மாடு வந்து கேட்குது. ஸோ அதுக்கு மறுபடியும் ஒரு கத்தை வந்து வாங்கி கொடுத்தேன். சரி, இவ்வளோ தூரம் அவசரப்படுது, அதுக்கு ஏதோ பசி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ஒரு கத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம சிவனை பார்க்காம எப்படிங்க? பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போயாச்சு. அங்கே தான் வெளியே தான் நான் வீடியோ எடுத்தேன். நான் கோபுரத்துக்கிட்ட கூட நான் போய் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அங்கே வீடியோலாம் எடுக்கவே கூடாது. நான் சும்மா வெளியே வீடியோ எடுத்தது தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வர்ற வழியில் அங்கே ஒரு குளம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு வாக்கிங் ஏரியா இருக்குங்க. நாங்கள் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து 5 மணிக்கு நாங்கள் கிளம்பி இந்த மாதிரி திதி கொடுத்து அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நல்லா வெடிஞ்சிருக்கும் இல்லையா? அந்நேரத்துக்கு அவ்வளோ சூப்பராக நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கும் அங்கே வாக்கிங் போகணுன்னு ஆசை. ஏன்னா இந்த மாதிரி சிட்டி ஏரியாவில் வந்து கிராமமாக இருந்தால் இயற்கையாகவே குளம், ஆறு இதெல்லாமே இருக்கும், வயல்வெளி இருக்கும், ரசித்து எல்லாம் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி சிட்டி ஏரியாவில் எங்கேயாச்சும் ஒன்று தான் இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கும். நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூ மார்க்கெட் போயிட்டு அவங்களோட படத்துக்கு வந்து 2 பூ மாலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மேம்பாலம் இருக்கும் இல்லையா வடகோவையில், அதில் ஏறினோம். பாருங்கள், அந்த ஒரு ட்ரெயின் வந்து அந்த கூட்ஸ் வண்டி இருந்தது. அங்கே வந்து லாரியில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து அந்த கூட்ஸ் வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதையும் நான் வீடியோ எடுத்தேன். என் கணவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாருங்க. நான் வந்து பின்னாடி உட்காந்துட்டு என்ன வேலை, ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு வர்றது தான். பாருங்கள் அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் வந்து சுடிதார் போட்டிருக்கிறதுனால ஒரு சைடாக உட்காரலிங்க. ஒரு சைடாக உட்காந்தா வீடியோலாம் எடுக்க முடியாது. நான் எப்போவுமே தாண்டுகள் போட்டு தான் உட்காருவேன். அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு என்னங்க, நான் வீட்டுக்கு போன உடனே டீ தான். ஏன்னா காலையில் போனதுலேருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு தண்ணி கூட நான் குடிக்கலிங்க. எப்போவுமே திதி கொடுத்து முடிச்சுட்டு தான் நாங்கள் ஏதோ ஒன்று குடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். சரி, வீட்டுக்கே வந்து நம்ம டீ வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சியும் குருமிளகும் தட்டி போட்டு ஸ்ட்ராங்கான சூப்பரான டீ வச்சு குடிச்சிட்டு தாங்க வேலையை ஆரம்பித்தோம். இது பார்த்தா தான் விலாகு இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே. ஆக்சுவலாக வந்து நான் படையலுக்காக நிறைய சமைச்சிருக்கேன். என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ வந்து போர் அடிக்காது, ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். பூ
எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி படையல் படைக்கும்போது மொச்சப்பயிறு குழம்பு தாங்க செய்வோம். மிளகரைச்சி மொச்சப்பயிறு கூட வந்து அவரைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, மொச்சக்கொட்டை இதெல்லாமே சேர்த்து தான் நாங்கள் வந்து குழம்பு வைப்போம். மொச்சக்கொட்டை ஒன்றும் இல்லைங்க, அவரைப்பருப்பு தான். அவரைக்காயினுடைய விதை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு அரைச்சி ஃபஸ்ட்டு வடை சுட்டுறலாம், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு அப்படி தான் எப்பவுமே ஈஸியாக இருக்கும். குழம்பு, ரசம், பொரியல், அப்பளம் இது எல்லாமே செய்வேன். பூரி, பஜ்ஜி, அதுக்கப்புறம் வெங்காய பஜ்ஜி இது எல்லாமே நான் செய்வேன். ஆனால் ஃபஸ்ட்டு வடைக்கு வந்து ஆட்டி வடையை சுட்டு எடுத்துட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. அந்த மாதிரி தாங்க நான் வடைக்கு வந்து எப்போவுமே அளவாக தான், ரொம்பலாம் நிறையா இல்லை. ஏன்னா எங்கள் வீட்லேயே அளவாக தானே இருக்கும். சாமிக்கு படைச்ச, அதாவது காகத்துக்கு படைச்சது போக மீதி நாங்கள் சாப்பிட்றது தானே, அதனால் கொஞ்சமாக தாங்க செஞ்சேன். வடைக்கு எப்படின்னா, நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். வடைப்பருப்பு அரைச்ச உடனே இந்த மாதிரி பொடி பொடியாக வெங்காயம், இஞ்சி, வடைக்கு அரைக்கும் போதே ஜீரகம், கொஞ்சம் குருமிளகு, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிந்தலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் இருந்தால் அது 2, நான் சின்ன வெங்காயம் போடல. இது எல்லாமே போட்டு நம்ம அரைக்கும் போது நல்லா ஜீரணமாகும். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் வெங்காயமெல்லாம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவும் போட்டு நல்லா மணமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் பிசைஞ்சு சூப்பராக வடை செய்ய ஆரம்பித்தாச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அந்த செடியெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இனி வடையை ஃபஸ்ட்டு நான் அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே கரெக்டான உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன் அப்படின்னா ஈஸியாக வடை செஞ்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. எப்பவுமே நான் வந்து இந்த மாதிரி இறந்த நாளைக்கு சாமி கும்பிட்றது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என் வீட்டுக்காரோட அக்கா எல்லாருமே வருவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு 10 போல் தான் வருவாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே 5 மணிக்கு எழுந்திரிச்சு திதி கொடுக்குறது, கோயிலுக்கு போகிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து நான் சமையல் வேலையை ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய கிச்சனில் என்னை தவிர்த்து வேறு யாரும் சமைக்க முடியாதுங்க. ஏன்னா ரொம்ப இடத்துல இருக்கும், ரொம்ப குட்டி கிச்சன். நான் ஒருத்தியே தான் நிற்கிற கரெக்டாக இருக்கும். அடுப்பு மேடையே இல்லைங்க. பாருங்கள், அந்த அடுப்புக்கும் அந்த ஜலதாரிக்கும் இடையில அந்த கொஞ்சமாக ஒரு இடம் கேப் இருக்குது பாருங்கள், நான் தட்டு வச்சுருக்க பக்கமாக, அவ்வளோதாங்க அடுப்பு மேடையே. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர்லாம் நின்று சமைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் 3/4 வேலையை முடிச்சிடுவேன். லாஸ்ட்டாக வந்து அரிசி வச்சு வடித்து அதையும் எடுக்கிற மாதிரி நான் பண்ணிப்பேன். பாயாசம் அதே மாதிரி தான் கடைசியாக. ஒவ்வொன்றும் கரெக்டாக நான் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த விலாகு. இப்போ பிடிச்சி வச்ச உருண்டையெல்லாம் வடையாக வந்து போட்டாச்சுங்க. இந்த தட்டில் வந்து இனி மாவு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். நான் அதுக்கு இடையிலே வந்து வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் அரிய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வடைக்கு அது இது வேகிற வரைக்கும் என்னங்க வேலை, ஒவ்வொரு வேலையாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி அரிய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காயெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறது அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. அப்பப்போ அப்படியே டக்கு டக்குன்னு அரிஞ்சு போட்டுருவேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே வெங்காயம் அரிஞ்சிருவேன், வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே காயெல்லாம் பாதி அரிஞ்சிருவேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறதானங்க. பாருங்கள், இப்போ வடை வந்து முடிய போகுது. அந்த தட்டு வந்து ஒன்றும் இல்லை, வடைக்கு மாவு பிசைஞ்ச தட்டு தானே, அதனால் அப்பளம் பறித்து அதிலேயே வச்சுட்டேன் நான். அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். லாஸ்ட் பேட்ச் வடையை எடுத்தாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்பளம் பொரிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் எண்ணெயில் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சமையல் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா நான் வந்து யோசித்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. நான் ஒருத்தியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய கணவர் வந்து ஹாலில் அந்த படமெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு அந்த டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தார். வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் முழுசாக எடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் ஒவ்வொன்றும் கொஞ்சம் நான் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மசால் வந்து நான் இந்த மொச்சப்பயிறு குழம்புக்கு நான் அரைக்கிறதுக்காக நான் வணக்கி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரையாக வறுத்து அரைக்கிறது ஒன்று பண்ணேன். அது வந்து நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கு என்னென்ன போட்டேன் அப்படின்னா கொத்தமல்லி விதை, ஜீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு குருமிளகு, வரமிளகாய், கருவேப்பிந்தலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு வறுத்து ட்ரையாக வறுக்கணும். வறுத்துட்டு ஆறுன பிறகு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கும் பொழுதே இந்த அரைச்சதையும் போட்டு மறுபடியும் ஒருக்க வணக்கி நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சு அரைச்சி இப்போ பாருங்கள், அந்த மொச்சப்பயிரும் வந்து குக்கரில் நான் வேக வச்சிட்டேன். காலையில் 5 மணிக்கு நான் முன்னாடி எழுந்திரிச்சு இல்லைங்களா, நான் ரெடியாக இருக்க முன்னாடியே வேக வச்சு தான் நான் ரெடியானேன். அந்த இதுவும் வந்து நான் போட்டுறேன். எல்லா காயும் இதில் என்னென்ன காயெல்லாம் இருக்குது அப்படின்னா லைனாகவே சொல்லிடுறேனே, வெங்காயம் மிளகாயெல்லாம் தாளிச்சுட்டு போட்டு கத்திரிக்காய், கொஞ்சோண்டு 2-3 அவரைக்காய், 2-3 கேரட்டு, பீன்ஸு, குட்டி கேரட் ஒரு 2-3 பீஸு பீன்ஸு, அப்புறம் இந்த மொச்சப்பயிறு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே காய் வந்து சாங்கியத்துக்கு கொஞ்சம் எல்லாமே போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகா அரைச்சோம் இல்லையா, அதையும் தூக்கி நாம் உள்ளே போட்டு கலக்கி உப்பு போட்டு டேஸ்ட் பார்க்கக்கூடாது, சாரி, உப்பு போட வேண்டியது தான். உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த மசாலாவை போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா
கிளறணும். அந்த பச்சை வாசம் போகும். முதல்லையே வணக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கிளறணும் அப்படின்னா அந்த காயில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா ஈஸியாக வந்து ஏற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலையை நான் முடிச்சேங்க. இன்னும் என்னென்ன வேலையில் நான் முடிச்சிட்டு இருந்தேங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் ஒருத்தியாக இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ மொச்சப்பயிர் வந்து நல்லா வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது ஒரு பக்கம் கொதி வரட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அரைச்சோம் இல்லைங்களா மசாலு, அந்த மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு அலாசி நம்ம வந்து இதுக்குள்ளே ஊற்றலாம். ஒன்றும் தப்பே இல்லைங்க. ஏன்னா மிக்ஸி ஜார்லேயும் மசாலா வந்து பாதி ஒட்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு கலக்கி விட்டுறணும். உப்பு நான் போட்டிருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாம் கலக்கி விட்ட பிறகு நல்லா வேக வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. பாருங்கள், இந்த காயெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன் என்னென்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. நல்லா கொதி வந்த பிறகு கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இறக்கி வைக்க வேண்டியது தான் குழம்பு. அவ்வளோதான். பாருங்கள், கொதியும் வந்துருச்சு. இதுக்கு இடையில கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் டீ வச்சிடலாம் அப்படின்ட்டு நடு அடுப்பில் வந்து நான் டீ வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு அரிசியும் வச்சாச்சு. பாருங்கள், டீ வடிச்சிட்டேன். ஒரு பக்கம் பாருங்கள் கலர்ஃபுல்லான குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய போசியில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு எப்போவுமே குருணை அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். குட்டி குட்டியாக பொன்னி அரிசியினுடைய குருணை அரிசி ஈஸியாக வெந்துடும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தான் அவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு வந்து டீயும் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு கெஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க. குழம்பு ஆயிடுச்சுங்க, பொரியலும் ஆயிடுச்சு. நான் அதை வந்து நான் எடுக்கல வீடியோ. ஏன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாத்துக்குமே எப்படி செய்யணும்னு தெரியும். இந்த குழம்பு தான் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக வைப்பேன் அப்படின்னு நான் காமிச்சேன். அது போக என்னுடைய மாமியாருக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து என்னென்னலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே நான் வந்து படையலாகவும் பண்ணியிருக்கிறேங்க. என்னடா இது இறந்த பிறகு இவ்வளோ சமைக்கிறா, அவள் உயிரோடு இருக்கும்போது நல்லபடியாக கவனிச்சால என்னங்கிற உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அவங்க என்னுடைய மாமியார் மட்டும் இல்லைங்க, என்னுடைய அம்மாவும் கூட. ஒரு அம்மத்தாவாக இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ அன்பு காமிப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பேர குழந்தையாகட்டும் பேத்தி ஆகட்டும் அவங்க பாட்டி தாத்தா கிட்ட இருந்து அன்பு வந்து ஒரு ஸ்பெஷலான அன்பு தாங்க. அப்படி தாங்க அவங்க என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. வயது மூப்புன்னு காரணமாக தான் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் நானும் நல்லா கவனிப்பேங்க. ரொம்ப அன்பாக இருக்கும். என் கணவர் என்ன திட்டினா கூட ஏன்டா அந்த பிள்ளைய அப்படி திட்டுற அப்படின்ட்டு அப்படி மிரட்டுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பு காமிக்கிறவங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்து படையலாக வைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். பூரி மட்டும் இல்லை, பாயாசம், ரசம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வெங்காய பஜ்ஜி வந்து வெங்காயம் ரவுண்டாக இல்லாமல் நல்லா பிஞ்ச மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியும் பண்ணினேன். அப்புறம் ஒரே ஒரு வாழைக்காய் வந்து குட்டியாக இருந்ததுங்க. சரி, குட்டி குட்டியாக நீளமாக அரிஞ்சு போட்டு அதுவும் வாழைக்காய் பஜ்ஜி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தாங்க வீட்டில் வந்து ஒவ்வொன்றா நான் பண்ணி முடித்தேன். பண்ணி முடிச்சுட்டு 11:45 அப்படிங்கிறப்பவே நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. பாயாசம் வந்து எங்கள் வீட்டில் நான் ரொம்ப நல்லா வைப்பேங்க. அதுலேயும் நான் பாசிப்பருப்பு பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் வந்து நான் ஜவ்வரிசி பாயாசம் தாங்க பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி நான் பண்ணுவேன். இப்போ வந்து ஜவ்வரிசி பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பாசிப்பருப்பு பாயாசம் அந்த மாதிரி வந்து மாற்றி நான் பண்ணுவேங்க. பாருங்கள், அந்த அன்றைக்கி என்னுடைய சமையல் கட்டை எப்படி நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. என்னடா ஒன்று கூட மூடி வைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ ஐட்டமும் நான் செஞ்சுட்டேன். இது கூட பாருங்கள் பொரியலும் இருக்குது. நடுவில் கேரட் பீன்ஸ் பொரியல், சாதம், வடித்த சாதம், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து பாயாசம், அதுக்கப்புறம் குழம்பு கீழே வச்சுருக்கேன். சைடில் வந்து பூரி, அதே மாதிரி நான் நீளமாக வெங்காயம் பிச்சு போட்டு பஜ்ஜி மாதிரி அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து படையல் மாதிரி வச்சு எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோரான என்னுடைய மாமியார் ப்ளஸ் அம்மத்தா இப்படின்னு கூட சொல்லலாம், அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டோம். ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க அந்த நாள். என் உறம்புரை எல்லாமே வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். அதே மாதிரி மொட்டை மாடியில் போய் காகத்துக்கும் நாங்கள் சாப்பாடு வச்சுட்டோங்க. வச்சுட்டு வீட்டுக்கு காகம் எடுத்த பிறகு தான் நாங்கள் சாப்பிடுவோம். காலையிலேருந்து அந்த டீ மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோம். 2 டைம் டீ குடித்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் எடுக்கலை. புடவை பார்த்திங்கல்ல, மாமியாருக்காக எடுத்த புடவை மருமக கட்டினா ரொம்ப நல்லதுன்னு எப்போவுமே இந்த நாள் அன்றைக்கி எடுத்த புடவை நான் தாங்க கட்டுவேன். அந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதனுடைய விடையை பார்த்துட்டிங்களா என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த தூண் பற்றியும் கேட்டிருந்தேன். அது என்னென்னா நவகிரகங்கள் இருக்கிற மாதிரியான தூணுங்க. யாரெல்லாம் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன கமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற முடியும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு எப்படியோ 97 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் எவ்வளோ தூரம் இருக்குது இல்லையா. ப்ளீஸ் நீங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.